சில மாதங்களுக்கு முதல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு கூட்டத்தில் உரையாற்றினார். ஒரு அரசியல் கூட்டத்தில் உரையாற்றுறார். அந்த இடத்துல உரையாற்றும் போது ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், சில அரசியல்வாதிகள் கேட்குறாங்களாம், நீங்கள் ஆட்சிக்கு வந்து சில மாதங்கள் கடந்திருக்கு, விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும், கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும், வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கைதுகள் நடந்த மாதிரி இல்லையே என்ற மாதிரி அரசியல் மேடைகளில் கூட்டங்களை கலைச்சு கொண்டிருக்கிறாங்கன்ற மாதிரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். அப்படி கேட்குற அரசியல்வாதிகள் கைதுகள் ஆரம்பிக்கப்படும் போது, வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் போது முதலை கண்ணீர் வடிக்கக்கூடாது, இல்லாட்டி மூக்கால் அழக்கூடாது என்ற மாதிரியான ஒரு கருத்தையும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதிவு செய்திருந்தார். இன்னைக்கு ஜனாதிபதி சொன்ன கருத்தை உறுதி செய்கிற மாதிரி மூக்கால இல்லை, எல்லாத்தாலையும் எல்லா அரசியல்வாதிகளும் அழுது கொண்டிருக்கிறாங்கன்றதான இன்றைய நாட்களில் நடக்கிற சில சம்பவங்கள் வந்து உறுதி செய்து சிபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவரோட எங்களுக்கு ஒரு சந்திப்பு வேணும்னு சொல்லி கூட்டு எதிரணி என்ற பெயரில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் சேர்ந்து ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நீங்க செய்யறது சரியானதானா என்ற மாதிரி கேள்வி கேட்டு அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மகாநாயக்க தேரர்களை கூட்டு எதிரணி என்ற பெயரில் இருக்கிற மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு இடைவெளிக்கு பிறகு வெளியில வந்தவர். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. இப்ப வலிமையா இருக்கிறார், அவருடைய பார்ட்ஸ் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கு, இனி வந்து முழுமையான ஆரோக்கியத்தோட தீவிரமான அரசியல் ஈடுபடுவார் என்ற மாதிரி அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிடுறாங்க. நேற்று கோட்டாபய ராஜபக்சவினுடைய ஒரு சில போட்டோஸ் வெளியில வருது. ஒரு இடைவெளிக்கு பிறகு நீதிமன்றம் வெளிநாடு போறதுக்கு தடை விதிச்சதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சவினுடைய போட்டோஸ் வெளியில வருது. கதிர்காமம் கிரிவிகாரைக்கு போய் வழிபாடுகளில் ஈடுபட்டார் சொல்லி ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அவர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் வெளியில வர்றாரு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இன்றைக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்றார். ஒரு இடைவெளிக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கூட்டமா இது வந்து பதிவாகி இருக்கு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கிறதுக்கு பாராட்டுறதுக்குன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ற சந்தர்ப்பத்தில் மஹிந்த ராஜபக்சட்ட அவரோட உரையாற்றவும் முடியாம இருக்கு, நடக்க முடியாம 2 பேர்ட்ட உதவியோடு தான் அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வெளியில வர்ற நேரத்தில் வந்து ஊடகவியலாளர்கள் வழக்கம் போல கேள்வி கேட்கிறாங்க. பொதுஜன பெரமுனோட நோக்கம் என்ன, திட்டம் என்ன செய்ய போறீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அப்ப மஹிந்த ராஜபக்ச சொல்றாரு, நாடு மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கி கொண்டிருக்கு. ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, பஞ்சத்திலையும் வறுமையிலையும் அடிபட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்கள்கிட்ட அதிகாரத்தை தாங்க, திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களால் வந்து செய்து காட்ட முடியும், எப்படி நாட்டை நிர்வகிக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும், திரும்ப எங்களுக்கு பலத்தை தாங்க, திரும்ப எங்களுக்கு அதிகாரத்தை தாங்க, திரும்ப எங்களுக்கு ஆட்சிக்கு கொண்டு வாங்கன்ற மாதிரி மஹிந்த ராஜபக்ச வந்து மக்களை பார்த்து ஊடகங்களுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். நீங்கள் செய்து காட்டி கிழிச்ச திறமை எல்லாமே எங்களுக்கு தெரியும் என்ற மாதிரி தான் மக்களினுடைய பதில் வந்து கடந்த தேர்தலில் இருந்தது. ராஜபக்சர்கள் படுதோல்வி அடைஞ்ச அந்த வரலாறு, துரத்தி அடிக்கப்பட்ட, நாட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்து திரும்பவும் எங்கள்கிட்ட அதிகாரத்தை தாங்கன்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் எது வேணும்னு சொன்னாலும் நடக்கலாம் என்ற மாதிரியும் இதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து மஹிந்த ராஜபக்ச முன்வரிசையில் இருக்கிறார், மஹிந்த ராஜபக்ச நடுவில் இருக்கிறார். இந்த பக்கம் நல்லமா சாமர சம்பத் தசநாயக்க ஏற்கனவே மோசடி வழக்கு சம்பந்தமாக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபர். இந்த பக்கம் தங்கம் ரத்தரங் சொல்லி வர்ணிக்கப்படுற ரோஹித் அபேகுணவர்தன அந்த இடத்துல இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ரோஹித் அபேகுணவர்தனுக்கு பக்கத்தில் முன்வரிசையில் இன்னும் ஒரு நபரும் இருந்தார். நாங்கள் அதை பற்றி கதைக்கிறது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், சாவகச்சேரி மக்களுக்கு தான் சமர்ப்பணம், அதை பற்றி கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இப்போ கனகாலமாக நாங்கள் கதைக்கிறது இல்லை, அதை அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருப்போம். அதை கதைக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் யாருக்கும் ஏற்பட போகிறது கிடையாது. இந்த கூட்டத்தில் வந்து உரையாற்றும் போது சிலர் வந்து சொல்கிறாங்க, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சன்னு சொல்லி, ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு கனவு, எதிர்பார்ப்பு, ஆசை யாருக்காவது வந்து இருக்க முடியும். கனவு உலகத்தில் வந்து வாழலாம். இந்த ஊர்ல எல்லாம் நாங்கள் சொல்லுவோம், குழந்தைகளோட உலகம் எப்படி விசித்திரமானது, எப்படி வித்தியாசமானதாக இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த குழந்தைகளோட கருத்துக்களை வந்து நாங்கள் பெருசாக கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்கள ஊடகங்கள் வந்து எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கும்ன்றதும் எங்களுக்கு தெரியும். அதை பற்றி நாங்கள் கதைக்காம இருப்போம். சாமர சம்பத் தசநாயக்க சொல்றாரு, சுரேஷ் சலை விட்ட ஒரு பிழை இருக்கான். ஜேவிபி அரசியல் கூட்டங்களில் சுரேஷ் சலை கலந்து கொண்டிருப்பாரா இருந்தால் இன்னைக்கு வந்து அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கும். என்று சொன்னால் ஷானியா அபேசேகரவும் ரவி செனவிரத்னவும் வந்து ஜேவிபி அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டதால் தான் அவர்களுக்கு இன்னைக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சலை விட்ட ஒரே ஒரு பிழை என்னன்னு சொன்னால், ஜேவிபி கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் விட்டது தான். அப்படி நடந்திருக்குமா இருந்தால் அவருக்கு பதவி கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து தடுத்து வைக்கப்படுற மாதிரியான ஒரு நிலைமை உருவாகி இருக்காது என்று சொல்லி சலை சம்பந்தமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சாமர சம்பத் திசாநாயக்கு வந்து குறிப்பிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சலைவினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் தான் அவர் வந்து
தங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. 8வது நாள் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்காம். 6வது நாளா வந்து ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இல்லாட்டி தங்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. மனைவி மனோரி இன்றைக்கும் வந்து ஒரு ஊடக மட்டும்தான் இதை வந்து தொடர்ச்சியாக கவர் பண்ணி கொண்டிருக்கு. அந்த ஊடக நிறுவனத்துக்கும் ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைவருடைய சகோதரர் வந்து கொலை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டு மரண தண்டனை எதிர்நோக்கி வெளிக்கட சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நபர். ஆட்சி மாற்றம் நடந்தா அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரலாம். ஆட்சி மாற்றம் நடக்கணுமா இருந்தா சிங்கள மக்கள் மத்தியில வந்து ஒரு நிலைப்பாடை வந்து கருத்துருவாகத்தை கொண்டு போக வேண்டியிருக்கு. ஒரு கம்பெயினை வந்து நடத்த வேண்டியிருக்கு. அதுவும் குறிப்பாக ராணுவம் துன்புறுத்தப்படுது என்ற மாதிரியான கம்பெயின் வந்து தீவிரமா அந்த ஊடகத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த சலைவினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊடகத்தில் மைக்கை பிடிச்சு மைக்குக்கு முன்னால வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி சார்ன்னு சொல்லி தான் சலைவை வந்து மனைவி விழிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போ மனோரி சொல்றாங்க சலை வந்து இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கட்டிலிருந்து எழும்ப முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் தீவிரமான ஒரு மோசமான உடல்நிலையில் அவர் வந்து போய்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்ற மாதிரி தான் அவருடைய சட்டத்தரணிகளும் மனைவியும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம 8வது நாளாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முதல்ல கட்டிலிருந்து எழும்பி இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கு வந்து கட்டிலிருந்து எழும்பி இருக்கக்கூட முடியாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார். செயலன் தான் போடப்படுது என்ற மாதிரி லோயர்ஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவருடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஊடக நிறுவனத்தினுடைய செய்தியில வந்து குறிப்பிடப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதனிடம் சலைவினுடைய விவகாரம் சம்பந்தமா இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சிலர் 9 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த கடிதத்தில் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னா ஒரு நாட்டுக்காக நாட்டுப்பற்றோட செயற்பட்டவர் அதே மாதிரியான அதே கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டிருந்தது. அவருடைய மூளைன்றது போற முடிவுக்கு கொண்டு வர்றதுல முக்கியமானது. அவர் புலனாய்வு தலைமைத்துவம் கொடுத்திருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரி நடத்தப்படுறது பிழையானது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதியினுடைய உத்தரவின் பேரில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு வந்து ஒரு முடிவு காணப்படணும் சொல்லி எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிட்ட எழுத்து மூலமா கடிதம் அனுப்பி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. கூட்டு எதிரணி என்ற பெயரில் இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் சேர்ந்து இன்னும் ஒரு கடிதத்தை சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அரசியல்வாதிகள் சம்பந்தமான மோசடிகள் பற்றி விசாரணை நடத்தி கொண்டிருக்கு. அப்படியான ஒரு பின்புலத்தில் தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவர்கிட்ட வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. உங்களோட வந்து நாங்கள் சந்திச்சு கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கு, கதைக்க முடியுமான்னு சொல்லி அதில் வந்து அனுமதி கேட்கப்பட்டிருக்கு, ஒரு நேரம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கபில சந்திரசேன ஒரு அஃபிடவிட் சத்திய கடதாசியை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாராம். ஒரு ஆரம்பத்தில் கபில சந்திரசேன வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அதுக்கு பிறகு நான் அச்சுறுத்தப்பட்டேன், மிரட்டப்பட்டேன், அதிலும் குறிப்பாக சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய பணிப்பாளர் நாயகமாக இருக்கிற ரங்க திசாநாயக்க தான் அழுத்தம் விடுத்தார் என்று சொல்லி குறிப்பிட்டு கபில சந்திரசேன ஒரு சத்திய கடதாசியும் சமர்ப்பிச்சிருக்கிறாராம். இன்னைக்கு கபில சந்திரசேன உயிரோட இல்லை. ஆனால் அந்த சத்திய கடதாசி சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட வேண்டி இருக்கும்னு சொல்லி இந்த கூட்டு எதிரணி என்ற பெயரில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதை தவிர இன்னும் ஒரு விஷயமும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக குமார ஜெயக்கொடி முன்னாள் எரிசக்தி அமைச்சர் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பிறகு தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்திருந்தார். அதை பற்றி இந்த சிஎபோக் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏன் விசாரணை நடத்தாமல் இருக்கு, இது வந்து பக்கச்சார்பா செயற்படுற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க முடியும் சொல்லியும் அதில் வந்து சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதை வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு நபர் வந்து அமைச்சராக இருக்கிற நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது, பதவி விலகினதால வந்து அவர் சம்பந்தமற்றவர் சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறதா இருந்தால் பதவி விலகி ராஜினாமா செய்தாலும் கூட தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு, மோசடி நடந்திருக்கு, இதில் கோடிக்கணக்கில் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அதை பற்றி விசாரணை நடத்த வேண்டியது கட்டாயமானது. இந்த கோரிக்கையை வந்து ஓரளவுக்கு நாங்கள் வெளியிலிருந்து பார்க்குற நபர்கள் அடிப்படையில் அதுக்கு பின்னால் வேறு நோக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த கருத்தை வந்து ஓரளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இதே நேரம் இன்னைக்கு வந்து மகாநாயக்க தேரர்களை ஒரு சில அரசியல்வாதிகள் சந்திக்கிறாங்க. குறிப்பாக ஜிஎல் பீரிஸ், முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, பாட்டலி சம்பிக்கிறானவக்க, இந்த 3 அரசியல்வாதிகள் உட்பட எதிர்கணியை சேர்ந்திருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் மகாநாயக்க தேரர்களை சந்திக்கிறாங்க. ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டார், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 பேருக்கு பதவி வெற்றிடம் இருக்காம், உச்ச நீதிமன்றத்தில் 4 பேருக்கு 4 நீதியரசர்களுக்கு பதவி வெற்றிடம் இருக்காம். இதுவரைக்கும் அந்த பதவி வெற்றிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கு என்ற மாதிரி ஒரு கருத்து வந்து ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட நீதிமன்ற அவதூறாதான் இந்த கருத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அரசாங்கம் தாங்க நினைக்கிற மாதிரி தங்களுக்கு சார்பான
தாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்ப்பு அறிவிக்கக்கூடிய நீதிபதிகளை மட்டும்தான் வச்சிருக்கு. மற்றவர்களுக்கு எந்த விதமான பதவிகளும் கொடுக்கப்பட்டது கிடையாது என்ற மாதிரியான ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து இன்னைக்கு விஜயதாச ராஜபக்ச சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட நீதிமன்ற அவதூறு என்ற அடிப்படையில் வர வேண்டிய ஒரு கருத்து. இப்போ 2 நாட்களுக்கு முதல் ஒரு பிக்கு மன்னிப்பு கேட்கிறார். கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு போறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சு அதை விமர்சனம் செய்து இந்த மன்னிச்சு கொள்ளுங்க ஐயான்னு சொல்லி பிக்கு மன்னிப்பு கேட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. மஹிந்த பத்திரன் பொதுஜன பெரமுனுடைய அரசியல்வாதியும் நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவை வந்து அவதூறு செய்தார்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை வந்து உருவாகி இருந்தது. இன்னைக்கு முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் அதே மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்களை மட்டும்தான் அரசாங்கம் வச்சிருக்குன்னு சொன்னா இப்ப நீதிமன்றங்கள் இருக்கிற நீதிபதிகள் வந்து யாருக்கோ சார்பா செயற்படக்கூடியவர்கள், சார்பா தீர்ப்புகள் அறிவிக்கக்கூடியவர்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட தான் விஜயதாச ராஜபக்சவினுடைய இந்த கருத்தும் இருக்கு. எதிர்வரும் நாட்கள் வந்து விஜயதாச ராஜபக்சவும் சில நேரங்களில் மன்னிப்பு கேட்டு ஒரு அறிக்கை வெளியிட முடியும். இல்லாட்டி நீதிமன்ற அவதூறு என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தியையும் நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான அரசியல்வாதிகளோட கருத்துக்களை பார்க்குற இடத்துல வந்து சட்டவாட்சி, நீதிமன்றத்தினுடைய சுயாதீனம், ஜனநாயகம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசப்பட்டது. இதே அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த வாக்கெடுப்புக்கு சார்பா ஆதரவா வாக்களிக்கிறாங்க. பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதே அரசியல்வாதிகள் ஓட் பண்ணி தான் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு. இத்தனைக்கும் காரணம் பசில் ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை, ஒரு உத்தரவை பிறப்பிச்சார் சொல்லி ஷிராணி பண்டாரநாயக்க பிரதம நீதியரசருக்கு எதிராக மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இலங்கையினுடைய பிரதம நீதியரசர் பதவி விலக்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில எல்லாம் தெரியாத சட்டவாட்சி, நீதிமன்றத்தினுடைய சுயாதீனம், ஜனநாயகம் இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா முதலை கண்ணீர் வடிக்கிறன்ற அந்த வார்த்தைக்கான பொருள் என்னன்றதை இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து எங்களுக்கு வெளிப்படுத்துதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டு மொத்தமா இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்குற இடத்துல வந்து அரசியல்வாதிகள் அந்த மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்ட பாம்பு துடிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த காட்சியை வந்து யாராவது நேரில் பார்க்காத ஆக்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் இந்த நாட்களில் செய்திகளை பார்க்குற நேரத்தில் வந்து அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சியபோக்கு கடிதம், ஜனாதிபதிக்கு கடிதம், மகாநாயக்க தேரர்களை சந்திக்கிறது, எங்கள்கிட்ட ஆட்சியை தாங்கன்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ச திரும்பவும் வந்து நடக்க முடியாத நிலையிலேயும் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச தான் இப்பவும் ஜனாதிபதி என்ற மாதிரி சில குழந்தைகள் வந்து அந்த இடத்துல உரையாற்றி இருக்கிறத பார்க்குற இடத்துல வந்து ஒரு தனி உலகத்தில் சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லியும் இதை நாங்கள் பார்க்க முடியும். எதிர்வரும் நாட்களில் இன்னும் நிறைய சம்பவங்களை, நிறைய கோமாளி கூத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. வணக்கம்.